எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இரவு நேரங்களில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது கண்டிப்பாக பல வியாதிகளை உண்டு பண்ணும். சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு 9 மணி 10 மணி 11 மணி சில பேர் 12 மணி கூட சாப்பிட்டுட்டு தூங்குகிற வழக்கத்தை வச்சுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பலவிதமான ஹெல்த் ப்ராப்ளம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற்படுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் சாப்பிட உணவுகள் கொழுப்பாக மாறி ரத்த குழாய்களில் படிஞ்சு ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக்லேருந்து ஃபேட்டி லிவர்லேருந்து பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணுது இல்லையா? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? எல்லா டாக்டருமே என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரம் சாப்பிடுங்கன்ட்டு. எனக்கே வந்த பல கமெண்ட் பார்த்திங்கன்னா, டாக்டர் நான் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வரேன், அதற்கான உணவு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு சீக்கிரம் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறது புரியுது. அதனால தான் உங்களுக்காக, யாருக்காகனா லேட்டாக சாப்பிடக்கூடியவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. நான் சொல்கிற ஒரு 5 வகையான உணவுகளை நீங்கள் என்ன தான் லேட்டாக சாப்பிட்டாலும் இதனால் உங்களுக்கு வெயிட் போடாது, நோய்கள் வராது. அப்படிப்பட்ட சூப்பரான உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? நீங்கள் என்னைக்காவது லேட்டாக சாப்பிட்டாலும் சரி தான், இல்லைனா தினமும் லேட்டாக சாப்பிட்ற வழக்கமாக வச்சுருந்தாலும் சரி தான், இந்த 5 உணவுகளும் நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க விஷயத்துக்கு போயிடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா சூப்பு தாங்க. சூப்பில் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பு, நண்டு சூப்பு, மட்டன் சூப்பு, வெஜ்ஜு சூப்பு, பல வகையான சூப் இருக்குங்க. ஆட்டுக்கால் சூப்பு உள்ளதிலே பெஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்காலில் உள்ள போன் மேரன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது. அப்போது அந்த சூப் வச்சு குடிக்கும்போது உடம்புக்குள்ளே போகும்போது கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு பொருள் உள்ள போகுதுங்க. அதுதான் அந்த முட்டி வலி வராமல் நம்மளை தடுக்கும். சரி, இப்படி நம்ம லேட்டாக சாப்பிடும்போது இந்த சூப்பு குடிக்கிறனால ஒரு ப்ராப்ளம் வராது. சூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரி கம்மி தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உடம்புல வெயிட் போடாது. முக்கியமான சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் லேட்டாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதிலேருந்து ஈஸியாக வந்துடும். கடைகளில் விற்கக்கூடிய ரெடிமேட் சூப்பு பாக்கெட் இருக்குல்ல, அதில் சூப் போடாதீங்க, பிரயோஜனமே கிடையாது. வீட்டிலையே சொந்தமாக சூப் போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷு. இப்போ அந்த காலத்தில் சுட்டு சாப்பிட்டது தான் இந்த காலத்தில் கிரில்டுன்னு சொல்கிறோம். என்ன ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக பொரித்து சாப்பிடும்போது ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கிரில்டை நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு ஆயில் தேவைப்படாது. அது இல்லாமல் நம்ம சுடும்போது அந்த சிக்கனில் உள்ள மீனில் உள்ள அந்த கொழுப்புகள் அப்படியே வடிஞ்சு வெளியே போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய எல்லாமே புரதம் தான், ப்ரோட்டீன் தான். அது உங்களுக்கு வெயிட் போட வைக்காது. அதனால் நைட்டு லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ பெஸ்ட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட். நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தீங்களா, நேராக கிச்சன் போங்க, ஒரு 2 முட்டையை எடுங்க, உடச்சி அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, ஆயில் கொஞ்சமாக தான் விடணும். அதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு முக்கியம். சில பேர் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் போடுவாங்க, சில பேர் கேப்சிகம் போடுவாங்க, வெங்காயம் கண்டிப்பாக போடுறோம் இல்லையா? இது கூடயே நிறைய வெஜிடபிள் ஆம்லெட்டாக அதை மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வெஜிடபிள் உள்ள சத்துக்கள், முட்டையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். மஞ்சக்கரு சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. வெறும் ஆம்லெட் மட்டும் தானே சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் மற்ற உணவு கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து சாப்பிடும்போது வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா கொழுப்பு அதிகம் போக வேண்டாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் உணவாகவே வெறும் முட்டையை மட்டும் தான் சாப்பிட்றீங்க. அப்போது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா வெள்ளைக்கரில் வெறும் புரதம் மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக மஞ்சக்கரில் பார்த்தீங்கன்னா கோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குங்க. இது ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கும். ஏன்னா நைட்டு லேட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும். அது வராமல் இது தடுக்குது. அதனால் ஒரு டபுள் ஆம்லேட் நைட்டுக்கு போதும். நாலாவது பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். என்ன, நேராக கடைக்கு போயிட்டு அந்த வண்டி கடையில் பண்ணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ், இல்லைனா கடைகளில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் விற்கிறாங்களே அங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு பொட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படி சாப்பிடணுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடிய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நான் சொல்கிறேங்க. அதனால தான் நான்வெஜ்ஜை நான் சொல்ல பாருங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், முட்டை ஃப்ரைட் ரைஸ்லாம் சொல்லாமல் ஏன் சொல்லலை? வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். சிம்பிளாக சொல்கிறேன். வீட்டில் மீது சாதம் இருந்தால் ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரைமே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாமே போட்டு வேணால் முட்டையோட வெள்ளைக்கரு அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக தான் கிடைக்கும். பொதுவாக சாதத்தில் கேலரி அதிகம், ஆனால் அளவு குறைச்சி சாப்பிடும்போது ஒரு பிரச்சனை வராது. மற்ற உணவுகள் பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்க சாதத்தை வச்சு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ்மே பண்ணி நைட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு தூங்கிடலாம். கடைசியாக 5ஆவதாக பார்த்திங்கன்னா எல்லோ மில்க். ஒன்றும் இல்லைங்க, பாலை நல்லா சுண்டை காய்ச்சிடணும். பாலில் பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்குது இல்லையா? சுண்டை காய்ச்சும் போது அந்த கொழுப்பு நீங்கி வெறும் புரதம் மட்டும்தான் பாலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாலில் சுகர் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே இல்லை இனிப்பு இல்லாமல் என்னால் குடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கருப்பட்டி தூள் இருக்குல்லையே அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் வேண்டவே வேண்டாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது கருப்பட்டி தூள், இல்லைனா பனங்கற்கண்டு இருக்குல்லையே அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது எல்லோ மில்க்குன்னு சொல்லுவோம். நைட்டு நீங்கள் லேட்டாக வீட்டில் டயர்டாக வரும்போது சாப்பிட டைம் இல்லாமல் இருந்தாலோ, இல்லைனா எதுவும் சாப்பிட தோணாமல் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு எல்லோ மில்க்கை குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா உடம்புல உள்ள நிறைய விஷயங்களுக்கு நல்லது. உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது உடம்புல ஹீலிங் ப்ராசஸ் நிறைய நடக்கும். உடம்புல உள்ள நோய்கள்லாம் குணமாகும். முக்கியமாக இதில் வெயிட்டும் போடாது. ஏன்னா பாலை சுண்டை காய்ச்சிட்டோம், கொழுப்பு போயிடுச்சு. மஞ்சப்பொடி ரொம்ப நல்லது, பனங்கற்கண்டும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன ஒரு 5 வகையான உணவு முறைகள்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சு கூட நீங்கள் லேட் நைட்டில் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது லேட் நைட்டில் மட்டும் தான் சாப்பிடணுமா கேட்டால் அப்படி கிடையாது. இரவு உணவாக இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரொம்ப போடாது, நோய்கள் நிறைய வராது. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது இல்லையா? சிம்பிளாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் செய்து சாப்பிட்டு பயன்பெறட்டும். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.